வணக்கம். வாங்க இப்போ நம்ம பார்த்து ஒரு கிட்னி பேஷண்ட்டோட ஜெர்னி பற்றி பேச போகிறோம். அதே மாதிரி அந்த பேஷண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பழனிசாமி. அதே மாதிரி அவங்களுக்கு கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருந்துச்சு. நிறைய இடத்துல அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு பிரச்சனை எங்கேயுமே சரியாகலை. ஸோ வாங்க அவங்க வாயால் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் கேட்கலாம். வாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 1 வருஷமாக 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக பயங்கர பெயின் இருக்குங்க. ஷோல்டர்லாம் வலிக்கும், தலையெல்லாம் வலிக்கும், கால் மூட்டு கை மூட்டு எல்லாம் வலிக்குங்க. அப்புறம் மீடியாவில் பார்க்கும்போது பாரத் ஹோமியோபதி பற்றி பார்த்தேங்க. சரி இவங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுங்க என் சன்னுங்கக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சொன்னேங்க. அப்புறம் அவங்க இதை செக் பண்ணி பார்த்துட்டுங்க, இது ரிவ்யூ நல்லா இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்கங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட பாரத் ஹோமியோபதியில் செல் நம்பரை பார்த்துங்க டாக்டர் ஜீவிதா கிட்ட பேசினேங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுத்து அனுப்புங்க, சரி பண்ணிடலாம் அப்படின்னாங்கங்க. அப்புறம் ப்ளட் டெஸ்ட் எடுத்து அனுப்பிச்சேங்க. கிட்னியினுடைய கிரியேட்டின் லெவல் 2.6 இருக்குது. இது ரொம்ப அதிகம். இது குறைஞ்சதுன்னா 1க்கு கீழே குறைஞ்சதுன்னு சரியாக போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்கங்க. அப்புறம் மருந்தும் அனுப்பிச்சாங்கங்க. ஒரு 3 மாதம் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டேங்க. காலையிலையும் நைட்டும் மருந்து சாப்பிட்டேங்க. அப்புறம் டயட் ஃபுட்டும் அவங்க இந்த ஃபுட்டு தான் சாப்பிட்ணுன்னு ஒரு லிஸ்ட் ஒன்று அனுப்பிச்சிட்றாங்கங்க. அந்த லிஸ்ட்டு எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய பொருளாக தான் இருக்குதுங்க. நான் வெஜிடேரியனுங்கிறதுனால ஈஸியாக தான் போச்சுங்க. எல்லாம் வெஜ்ஜு ஃபுட்டாக தான் அவங்க சொல்லியிருந்தாங்கங்க. அப்புறம் 3 மாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசினேங்க. மறுபடியும் ப்ளட் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்கங்க. ப்ளட் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்ததுக்கப்புறம் 1.1 வந்துருச்சுங்க. 2.6 இருக்கிறதுங்க 1.1 வந்துருச்சுங்க. ஆனால் 15-20 நாளில் எனக்கு அந்த மருந்தை சாப்பிடும் போதே அந்த வலி, பெயின் அது இது எல்லாமே சுத்தமாக ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாகவே அந்த மூட்டில் வலிக்கிறது, அந்த உடம்பு வலிக்கிறது, வயிறு வலிக்கிறது, இது எல்லாம் கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. அப்புறம் மருந்து இப்போ 3 மாதத்துக்கு அப்புறம் மருந்தை குறைச்சி கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் மருந்து குறைச்ச மருந்து எடுத்துகிட்டு தான் இருக்கிறேங்க. இப்போ ஹெல்த்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹெல்த்து ப்ராப்ளம் இல்லைங்க. சரிங்க, ஓகே. பேஷண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க இப்போ ஒரு நம்பி நம்ம பாரத் ஹோமியோபதியை நம்பி அவங்க மருந்து மாத்திரை எடுத்து சாப்பிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க பிரச்சனை ஃபுல்லாக இப்போ சரியாயிடுச்சு. அதுவும் வெறும் 3 மாதத்துலேயே அவங்க பிரச்சனை ஃபுல்லாக சரியாயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி கிட்னி பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பரில் உங்கள் ரிப்போர்ட் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி எங்கள் டாக்டர் கூடி சீக்கிரமாக உங்களுக்கு எங்களோட ஃபாலோஅப் டாக்டர்லேருந்து எல்லாமே கால் பண்ணுவாங்க, உங்கள் கூட கனெக்டாக இருப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையும் சரி பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.